ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான எக்ஸல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் வந்து எந்த அனிமலோடது நம்ம வந்து இஃப் கண்டிஷன் மூலமாக பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 17 ஐட்டம் இருக்குது. ஸோ இந்த 17 ஐட்டமும் என்னென்ன அனிமலோட குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு இஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆம்புஷ் அப்படின்னு இருந்தா, ஆம்புஷ் அப்படின்னா என்ன அனிமலோடது? ஸோ டைகர். சப்போஸ் ஆம்புஷ் இல்லை அப்படின்னா என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஐட்டம் செக் பண்ணணும். நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் செக் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி செக் பண்ணாதான் எல்லா ரோஸ்க்கும் வந்து ஈவனாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து ஈவிலான்னு செக் பண்ணணும். அதே செல் வந்து சப்போஸ் ஈவிலா இருந்தால் என்ன அப்படின்னு செக் பண்ணணும். ஈவிலா இருந்தால் அது வந்து ஸ்னேக்கு. சரி, ஈவிலும் இல்லை அப்படின்னா அடுத்த இஃப். ஈவலும் இல்லை அடுத்த இஃப் என்ன? ஃப்ளாட்டரிங் செக் பண்ணணும். அடுத்து ஃப்ளாட்டரிங் பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணணும். ஓகேவா? ஃப்ளாட்டரிங்கும் இல்லை அப்படின்னா அடுத்தது மிஸ்சீஃப் செக் பண்ணணும். மிஸ்சீஃப் வந்து யாரு? கேட். மிஸ்சீஃப்னா அது கேட்டு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒவ்வொன்றில் உள்ளதுக்கும் நம்ம வந்து ஒரே கண்டிஷன்ல எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ அந்தந்த குவாலிட்டிஸ்க்கு அந்தந்த அனிமல்ஸை ட்ரூல போடுறோம். நம்ம ஃபால்ஸ்ல என்ன பண்றோம்னா அடுத்த கண்டிஷனை இன்வோக் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபால்ஸ் நம்ம எதுவுமே போடல. இந்த கண்டிஷன் இல்லைன்னா நீ அடுத்த கண்டிஷன் போயிடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். அப்போ என்னன்னா இது ஃபுல்லா முடிஞ்சாதான் அந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் ட்ரூலே தான் போகும். இதுனா இது ட்ரூ, இந்த குவாலிட்டினா இது ட்ரூ, இந்த குவாலிட்டினா இது ட்ரூ அப்படின்னு குவாலிட்டி வந்து கண்டிஷன்ல லாஜிக்கல் டெஸ்ட்ல போடுறோம். அனிமல் வந்து ட்ரூல போடுறோம். ஃபால்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள போயிடுறோம். அதே குவாலிட்டிக்கும் அனிமலுக்கும் நெக்ஸ்ட் கண்டிஷன் போடுவோம்ல, அந்த நெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள போயிடுறோம். ஓகேவா? அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். லாஸ்ட் ஒன் முடிகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ். அடுத்தது ரெஸ்ட்லெஸ் யாரு? மங்கி. ஓகேவா? ரெஸ்ட்லெஸ்ஸும் இல்லை அப்படின்னா அடுத்த செக். ரெஸ்ட்லெஸ்க்கு அடுத்து என்னது? ராயல். ராயல் வந்து லயன். ஓகேவா? ராயலும் இல்லை அப்படின்னா அடுத்தது ஸ்கீமர். யாரு? எல்லாமே டபுள் கோட்குள்ளே தான் போடணும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் செக் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம நம்பர் செக் பண்ணுறோம்னா அந்த டபுள் கோட் தேவையில்லை. டெக்ஸ்ட்டுக்கு மாத்திரம் செக் பண்ணும்போது டபுள் கோட் வேணும். அது மாதிரி ட்ரூவில் கொடுக்குறதும் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு அப்படியே அப்பியர் ஆகணும். எப்பவுமே வந்து வேல்யூஸ் அப்படியே அப்பியர் ஆகணும்னா நம்ம டபுள் கோட் கொடுத்தாதான் அப்பியர் ஆகும். ஸோ ஸ்கீமர் வந்து யாரு? பார்ட்ஸ். ஸ்கீமரும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ரென்த். இதோட குவாலிட்டி ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னா லாஸ்டா ஒன்னே தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொன்றும் வந்து இந்த குவாலிட்டி, ஸ்ட்ரென்த் குவாலிட்டி இருந்தால் எலிஃபென்ட், ஃபிளாட்டரிங் இருந்தால் க்ரோ, ஸ்டூபிட் இருந்தால் டாங்கி, இப்படின்னு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்ல வந்து ராயல் லைன் வரைக்கும் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிறது வந்து டைகர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம டைகரை டைரக்டாவே அது ஃபால்ஸ்ல கொடுத்துடலாம். ஏன்னா இது எதுவுமே இல்லைன்னா ஃபைனலா என்ன ஆன்சர் வருமோ அதை கொடுத்தோம்னா ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். இல்ல ஃபால்ஸுக்கு நீங்க வந்து தனியா ஒன்று கொடுக்கணும். அது எப்படி? இந்த க்ளோஸ் பண்றது மாத்திரம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க ஃப்ரீயா விட்டாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா நாட் இந்த லிஸ்ட் அப்படின்னு கூட ஒன்று வந்து ஃபால்ஸ்க்கு நீங்க தனியா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நாட் இந்த லிஸ்டே வேண்டாம், லிஸ்ட்ல உள்ளதுதான் எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா ஃபால்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஃபால்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா 9 குவாலிட்டிஸ் இருக்கு. இதுல 9 குவாலிட்டிஸ்ல 8 குவாலிட்டிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 9th குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாமலே அந்த அனிமல் என்னன்னு சொல்லிடலாம். இப்போ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பாக்கி இருக்குன்னா டாங்கி மட்டும்தான் இதுல பாக்கி இருக்கு. ஸோ எலிஃபென்ட்டுக்கு அப்புறம் ஃபால்ஸ்ல வந்து டாங்கி கொடுத்துட்டோம்னாலே இஃப் வந்து க்ளோஸ் ஆயிடும். டாங்கியோட குவாலிட்டி வந்து செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஃபால்ஸ்ல கொடுத்துட்டோம்னா இது எந்த குவாலிட்டியும் இல்ல அப்படின்னா அது டாங்கியா தான் இருக்கணும். ஏன்னா எல்லா குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணிட்டோம். அது ஒண்ணுதான் வந்து பாக்கி. டாங்கியோட குவாலிட்டி மட்டும்தான் பாக்கி. அதனால அதை செக் பண்ணாமலே டாங்கின்னு போட்டா இஃப் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த ஃபால்ஸ்ல தான் நம்ம இப்போ டாங்கின்னு போடுறோம். கடைசி ஃபால்ஸ்ல எல்லா ஃபால்ஸ்லயும் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஃபால்ஸ்லயுமே வந்து நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிட்டே வரும். இந்த ஃபால்ஸோட க்ளோஸ் ஆயிடும். அப்போ இஃப் வந்து நெஸ்டட் இஃபா நம்ம கொண்டு வந்துட்டே இருந்துட்டு கடைசியில ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலா ஒவ்வொரு ஃபால்ஸ்லயுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிட்டதுனால ஃபால்ஸை பிளாங்கா விடல. ஃபால்ஸ்ல தான் நெக்ஸ்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம். அதனால ஃபால்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. லாஸ்டா இந்த ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா
நமக்கு வந்து ஃபுல் நெஸ்டட் இஃபே வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்கெட் மட்டும் தான் போடுவேன், வேறு எதுவும் ஃபால்ஸுக்கு தனியாக எதுவும் போடல. ப்ராக்கெட் மட்டும் போட்டாலே எத்தனை ஃபால்ஸ் இருக்கோ அத்தனை ஃபால்ஸும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ அந்தந்த இதுக்கு அதுவே வந்து அனிமல்ஸை கண்டுபிடிச்சிடும். ட்ராக் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்சீஃப்னா கேட்டு, ஸ்ட்ரென்த்னா எலிஃபண்ட், அந்த கண்டிஷன்லேருந்து அதுவே எடுத்துன்னு வருது. அந்தந்த கண்டிஷனுக்கு அதுவே எடுத்துன்னு வருது. இது இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. வீலுக்கப் போட்டே இது பண்ணிடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இஃப் போட வேண்டாம், வீலுக்கப் போட்டே பண்ணிடலாம். நான் இஃப் தெரிஞ்சுக்கிறதுக்காக இஃப் யூஸ் பண்ணோமே தவிர இஃப் தான் இதுக்கு போடணுங்கிறது இல்லை. வீலுக்கப்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை வச்சே பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்டை வந்து இந்த மொத்த அரேல சர்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு செகண்ட் காலத்தில் உள்ள வேல்யூ எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆம்புஷ்ங்கிறது எங்கே இருக்கோ அதில் செகண்ட் காலம் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துன்னு வந்துடும். இதில் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேராக வந்து அது என்ன ஐட்டமோ அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு பக்கத்தில் உள்ள அனிமலை அதுவே எடுத்து வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட் மேட்ச் வேணா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், அதனால 0ன்னு கொடுக்குறோம். எப்போவுமே வந்து ட்ரூக்கு வந்து 1, ஃபால்ஸுக்கு 0, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ்னும் கொடுக்கலாம், இல்லை 1 0வும் யூஸ் பண்ணிக்கலாம். 0 யூஸ் பண்ணால் அது ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்சுக்கு தான் 0 யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஃப்ல போட்டதும் வீலுக்கப்ல போட்டதும் சேம். அப்போ நம்ம இஃப் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இஃப்ல வந்து ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக கால் பண்ணியிருக்கோம். ஆனால் வீலுக்கப் வந்து அதை சிம்பிளாக முடிச்சிருது. அப்போ இஃப்பை விட வீலுக்கப் வந்து பெட்டர் தானே அப்படின்னா இஃப்ல வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். வீலுக்கப்ல வந்து எக்ஸாக்டா இருக்கிற வேல்யூவை கொண்டு வர முடியுமே தவிர கால்குலேஷன்ஸ் வீலுக்கப்ல இந்த இடத்துல செகண்ட் காலத்துல வந்து கால்குலேட் பண்ணு இதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? வீலுக்கப் இருக்கிறத எடுத்துன்னு வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தனியா கால்குலேஷன் பண்ணிக்கலாம் நீ. ஆனா அதால வந்து இஃப்க்குள்ளே கால்குலேட் பண்ற மாதிரி நம்ம வீலுக்கப்புக்குள்ளே கால்குலேஷன் பண்ண முடியாது. அதுதான் இஃப்க்கும் வீலுக்கப்புக்கும் இங்கே டிஃபரன்ஸ். வீலுக்கப்லேயும் வந்து நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம், இஃப்லேயும் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. பட் இஃப்க்குள்ள நம்மளால கால்குலேட் பண்ண முடியும், அது என்ன கால்குலேஷன் வேணா போட்டுக்க முடியும். ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம டெக்ஸ்டாகவும் கொடுத்துக்கலாம், கால்குலேஷனாகவும் கொடுத்துக்கலாம், எது வேணா பண்ணலாம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த ஐட்டம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனாவது காலம் மென்ஷன் பண்ணோம்னா அதுல உள்ள வேல்யூவே எக்ஸாக்டா எடுத்துன்னு வருமே தவிர அதால வந்து அதுக்கு மேல பண்ண முடியாது வீலுக்கப்பால. ஸோ இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், இஃப்பும் வீலுக்கப் 2 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.